வணக்கம். நேரா விஷயத்துக்கு வருவோம். தமிழக தேர்தல் முடிவுகள் ஒட்டுமொத்த இந்திய அரசியல்லே எப்படி மாபெரும் பூகம்பத்தை உருவாக்கியிருக்குன்னு இன்னைக்கு அலசுவோம். வெறும் 5 எம்எல்ஏ சீட். ஆனா அது எப்படி ஒரு தேசிய கூட்டணியே ஆட்டம் காண வைக்குது? வாங்க பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல்ல விஜய் தலைமையிலான தவக 108 இடங்கள் ஜெயிச்சு தனிப்பெரும் கட்சியா விஸ்வரூபம் எடுத்திருக்காங்க. மெஜாரிட்டிக்கு 118 தேவை. தவேகாவுக்கு கொஞ்சம் சீட் குறையுது. கரெக்டா இந்த நேரத்துல தான் 5 இடங்கள் வச்சிருக்க காங்கிரஸ் உள்ள வராங்க. நள்ளிரவுல நடந்த ஒரு கூகுள் மீட் திமுக கூட்டணியை முறிச்சுக்கிட்டு தவவைக்காவை ஆதரிக்க காங்கிரஸ் ஒருமனதா அதிரடி முடிவெடுத்திருக்காங்க. மதச்சார்பற்ற நிலையான ஒரு அரசை உருவாக்கத்தான் இந்த முடிவுன்னு காங்கிரஸ் தரப்புல கார்த்தி சிதம்பரம் இத ஆணித்தரமா நியாயப்படுத்துறார். ஆனா திமுக தரப்பு பயங்கர கொந்தளிப்புல இருக்காங்க. நீண்ட கால கூட்டாளியான காங்கிரஸ் தங்கள முதுகல குத்திட்டுதா கடுமையான விமர்சனங்கள் வருது. இது சாதாரண கருத்து வேறுபாடு கிடையாதுங்க. முன்னாள் கூட்டாளிகளுக்கு இடையில ஏற்பட்டிருக்க சரி செய்யவே முடியாத அளவுக்கு ஆழமான ஒரு அரசியல் மோதல். சரி, இதோட விளைவென்ன? மாநில அளவுல நடந்த இந்த பிளவு 2029 இந்தியா கூட்டணியில எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்? வெறும் 3 நாட்கள்ல அரசியல் காட்சிகள் எப்படி தலைகீழா மாறிடுச்சு பாருங்க. அரசியல்ல விசுவாசம் எவ்ளோ சீக்கிரம் மாறும்னு இது காட்டுது. இந்திய கூட்டணியில நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகி இருக்கு. அகிலேஷ், உத்தவ் தாக்கரே மாதிரி மத்த தேசிய கூட்டாளிகளையும் உஷாரா இருக்க சொல்லி திமுக எச்சரிக்கிறாங்க. இப்போ உள்ளூர் அரசியலுக்கு வருவோம். விஜய் ஒரு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய வேண்டியிருக்கிறதால மெஜாரிட்டிக்கு இன்னும் 6 சீட்டு தேவை. இந்த எண்கள் பற்றாக்குறைய வச்சு ஆளுநர் விஜயோட அதிகாரப்பூர்வ பதவியேற்பு விழாவை இன்னும் நடத்தாம தாமதப்படுத்திட்டே இருக்கார். அந்த 6 இடங்களை பிடிக்க பாமக, விசிகான்னு மத்த கட்சிகள் கூட தவக இப்போ தீவிரமா திரைமறைவுல பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க. இதுக்கு நடுவுல 47 எம்எல்ஏகள் வச்சிருக்க அதிமுக கூட கூட்டணி வைக்கிறங்கிற பெரிய மாற்று வழியும் தவக முன்னாடி இருக்கு. காங்கிரஸ் ஆதரவோட விஜய் அந்த 6 இடங்களை பிடிப்பாரா இல்ல அதிரடியா அதிமுக பக்கம் திரும்புவாரா? உங்க கருத்து என்ன?